வணக்கம். செல்வகுமாரின் நீலகிரி, ஈரோடு, கோயமுத்தூர், திருப்பூர் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2025 மே 21 புதன்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நீலகிரி, கோயமுத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பெரிதாக மழை இல்லை. அப்படி இருந்தால் ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோரத்திலையும் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதியில் மட்டும் மழை வாய்ப்பு தெரியுது. ஆனால் அது ஒரு பெரிய மழை இன்றைக்கு தெரியல. நாளை வங்கக்கடல் காற்று சுழற்சி அரபிக்கடல் காற்று சுழற்சியுடன் இணைந்து தீவிரமடைந்து நாளையும் பெருசாக மழை இருக்காது. சாரல் தூறல் மட்டும் தெரியுது. தென்மேற்கு பருவ காற்றோட தொடக்கத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய இந்த காற்றோட வேகம் மட்டும் கொஞ்சம் அதிகரிக்கும். தூறல் சாரல் வரலாம். அது நீலகிரி மாவட்டத்துக்கு மட்டும்தான் தெரியுது. கோயமுத்தூர் மாவட்டத்திற்கு கணவாய் பகுதியில் வேணும் தூறல் வரலாம். ஆனால் அடுத்த மழைனா 23ஆம் தேதி தெரியுது. 23ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்குகிறது. வங்கக்கடல்லையும் ஒரு காற்று சுழற்சி உருவாக போகுது. அதனால் காற்றோட திசை அரபிக்கடல் நோக்கி இருக்கும், வங்கக்கடல் நோக்கி இருக்கும். இதனால் 23ஆம் தேதி கோயமுத்தூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கும் நீலகிரி மாவட்டத்திற்கும் கோயமுத்தூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே, அதாவது கணவாயை ஒதுக்கிட்டு, அதாவது நெகமம், கருமாபுரம், காட்டம்பட்டி, தாசநாயக்கம்பாளையம் மற்றும் இது காட்டம்பட்டி இதை ஒதுக்கிட்டு, அதே போல் தாராபுரத்துக்கும் நெகமத்துக்கும் இடைப்பட்ட பகுதியை ஒதுக்கிட்டு பிற பகுதிகளில் மழை வாய்ப்பு தெரிகிறது. கோயமுத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டத்தில், நீலகிரியிலையும் ஈரோட்டையும் கனமழை தெரியுது 23ஆம் தேதி. ஆக இந்த நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், கோயமுத்தூர் மாவட்டங்களில் குறிப்பாக நெகமத்திற்கும் தாராபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியை தவிர பிற பகுதிகளில் 23ஆம் தேதி நல்ல மழை தெரிகிறது. சாரல் மழையாக மேற்கில் இருந்து நெகமம் வரைக்கும் வரும். நீலகிரிக்கும் சாரல் மழைப்பிடிப்பு, மிதமான மழைப்பிடிப்பு, சற்று கனமழையாக மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக. வால்பாறைக்கும் நல்ல மழை தெரிகிறது 23ஆம் தேதி. அதே மழை ஈரோடுக்கும் திருப்பூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதிக்கும் அப்படியே உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி பகுதிகளுக்கும் ஒரு மழை தெரியுது 23ஆம் தேதி. வங்கக்கடல் நிகழ்வு காரணமாக இந்த மழை வாய்ப்பு அமையுது. 23ஆம் தேதி அன்றைக்கே தென்மேற்கு பருவமழையும் தொடங்கிறது. கனமழையாக வால்பாறை, நீலகிரியில் பொழியும். கணவாய் பகுதிகளில் சாரல் வரும். 24ஆம் தேதி கூடுதல் சாரல். 24ஆம் தேதி 25ஆம் தேதியிலிருந்து தினசரி சாரல் தான். முக்கோணம் வரைக்கும் சாரல், நெகமம் வரைக்கும் சாரல், கோயமுத்தூருக்கு தெற்கே சாரல், அப்படியே மருதமலை, வெள்ளியங்கிரி இந்த பகுதிகளெல்லாம் சாரல். நீலகிரி மாவட்டம் பரவலான மழை, குறிப்பாக கூடலூர், பந்தலூர், அவலாஞ்சி எல்லாம் கனமழை பொழிவு வாய்ப்பு இருக்கிறது. நீலகிரியோட ஊட்டி வரைக்கும் நல்ல மழை இருக்கும். அதே போல் கிழக்கு பகுதிக்கு சாரல் வரும். நீலகிரியோட அதாவது கொடநாடு, கோத்தகிரி பகுதிக்கு சாரல் வரும். அதே போல் பாலக்காட்டு கணவாயில் வரக்கூடியது கிழக்கே துளி துளியாக ஆங்காங்கே சாரல் வந்து விடும். வால்பாறையிலையும் நீலகிரிலையும் மிக மழை பிடிப்பு இருக்குது. வால்பாறை விட நீலகிரி, அதனை ஒட்டியுள்ள பவானி சாகரோட நீர்பிடிப்பு பகுதியில் எல்லாமே, அணைகள் நீர்பிடிப்பு பகுதி எல்லாமே 24ஆம் தேதியிலேருந்து தொடர்ந்து எல்லா நாளும் மழை தான். இதே வானிலை தான் இந்த மாத இறுதி வரை நீடிக்கும். தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவே இருக்கும். நல்ல மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டே இருக்கும். ஒரு சில நாள் தீவிரம் குறைந்திருந்தாலும் மாத இறுதியில் மீண்டும் தீவிரமடையும். மாத இறுதியில் கொஞ்சம் கூடுதல் சாரல் கொஞ்சம் உள்ளே வந்து கொடுக்கும் வகையில் தெரிகிறது. ஆகவே நல்ல மழைப்பிடிவு தென்மேற்கு பருவமழை தொடங்கி சாரல் மழைப்பிடிவு நீலகிரி, வால்பாறையில் கொடுக்குமே தவிர 23ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் திருப்பூர், கோயமுத்தூர் மற்றும் இந்த கணவாய் பகுதியில் பிற பகுதிகளில் ஒரு மழை தெரியுது. 23ஆம் தேதி ஒரு நாள் மட்டும். பிற பகுதி எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை சாரல் தான். மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கேரள எல்லையோரத்துலையும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளையும் தான் அதுக்கப்புறம் கனமழை இருக்கும். இந்த 23ஆம் தேதி ஒரு நாள் தவிர 23ஆம் தேதி ஒரு நாளும் அந்த நெகமத்திற்கும் தாராபுரத்துக்கும் இடையில் மழை வாய்ப்பு குறைவாக தெரியுது. ஆனால் வடக்கே, தெற்கே, கிழக்கே, மேற்கே சுற்றி எல்லாம் நல்ல மழை இருக்கும். ஒரு நாள் மட்டும் 23ஆம் தேதி. அதுக்கப்புறம் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தான் தீவிரமாக இருக்கும். வால்பாறை, நீலகிரியில் வலுத்து இருக்கும். சாரல் வரும். மேற்கு பகுதி திருப்பூர் மாவட்டம், கோயமுத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.